ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேயே இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுருக்காங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பூண்டு, மிளகாய், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை தோலை நீக்கிட்டும் சேர்க்கலாம், தோலோடவும் சேர்க்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு இதை சட்னி அரைச்சி நம்ம எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையை நான் சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாதுங்க, வளன்னு ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப திப்பியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி மீதி பண்ணி வச்சுருந்தோம்ல எண்ணெய், அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்குமே சாப்பிட்லாம், பூரிக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.